ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஜியா அங்கே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜி அங்கே சிசின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக அங்கே வந்துட்டுருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தானா அவள் வந்து தப்பாக நினச்சிக்க போகிறான்னு சொன்னதும் அவள் இங்கெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டான், நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கம் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கா. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் ரேடியோவில் பண்ணுறாங்க, பிரின்ஸ் திரும்ப அங்கே கண்ட்ரிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் கார் வருது. அவள் கவனம் இல்லாமல் போய் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு, இந்த கார் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரொம்ப வேல்யூவானது தெரியுமா, இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி இப்படி பண்ணி வச்சிருக்கியே, நம்ம புள்ள பிறந்தா கூட அது கூட கடன் அடைக்க முடியாது, அவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதுலேருந்து நம்ம ஹீரோ ஹான் தான் இறங்கி விழுறான். அவனுங்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆகிருது. நீ எப்போ இங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அந்த ஜி வந்துட்டு அங்கிள்னு சொல்லிட்டு அங்கே வெல்கம் பண்ணிட்டு, நான் உங்களை தான் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் இந்த இடியட் தான் இப்படி காரை வந்துட்டு ட்ரைவ் பண்ண தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு நீ இப்போ கிளம்புன்னு சொன்னதுமே அங்கிள் சொல்கிறது கேட்கலையா, கிளம்புன்னு சொன்னதுமே அப்போ நான் ஒன்று தான் சொன்னேன்னு சொன்னதுமே அவன் அங்கே வந்துட்டு பயந்து போயிட்டு என் அங்கிள்கிட்ட நீ செத்தன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து அந்த ஸ்ரீஷியை கூப்பிட்டுட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கொடை எல்லாமே கொடுத்துட்டு, என்ன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே ஹீரோயின் அந்த டாபிக்குள்ளே வந்து போக விரும்பலை. நீங்கள் வந்துட்டு எப்போ திரும்ப கண்ட்ரிக்கு வந்தீங்க அப்படின்ற செட்டங்க கேட்டதும், என்னப்பா நான் வந்துட்டு ஒரு பேச்சு பேசினா நீ வேறு எதாவது பேச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். சரி, நீ வந்துட்டு இப்போ காரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வா, நீ வந்துட்டு வந்து எனக்கு வந்து எல்லா பேமெண்ட்டையுமே பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரொம்பவே இந்த கார் ரொம்ப ஜாஸ்தியானது வேலை. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ காசு வச்சுருக்கேன், நீ எதிர்பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, சரி ஓகே, நீ இந்த கார்டை வச்சுக்கோ, 3 டேஸில் வந்துட்டு நீ என்னை வந்து மீட் பண்ணணும், இல்லைனா நீ இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு மீட் பண்ண அப்படின்றத சொல்லிச்சேக்கான். நம்ம ஹீரோயின் அந்த கார்டை பார்த்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அங்கே வந்து பனியில் அங்கே வந்துட்டு நீடன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நீ இந்த ஃபேமிலிக்கு ஏற்றவில்லைன்றது இப்போயாச்சும் தெரியுதா, ஒரு லெவல் என்னமோ அதுக்குள்ளே நீ இருந்துக்கோ, என் பையனை நீ மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை விட்டு அங்கே பிரிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே ஜீக் தான் வந்து கால் பண்ணுறா பணத்தை கேட்டு. அப்போ அங்கே அவன் வந்துட்டு பப்புக்கு நீ கிளம்பி வான்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஜியை பார்த்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டுமே இன்னைக்கு அன்கண்டிஷனலாக நீங்கள் வாட்டுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், உங்களுக்கு நான் வந்து ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது, எங்கப்பா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை காணும் அப்படின்ற செட்டு அங்கே கேட்குறப்ப அவளா இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே என்ட்ரு ஆகுறா. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாவே எல்லாரும் முன்னாடியுமே, இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற செட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோயினை. நீ இப்போ வந்துட்டு உனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டே இல்லை அப்படின்னா, இவங்க எல்லாருமே நிறைய வந்துட்டு அவங்களோட கோரிக்கையை எல்லாம் வைப்பாங்க, அது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் பணம் கொடுப்பேன்னு சொல்லும்போது கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ எனக்கு நீ கிஸ் கொடு அப்படின்ற செட் அவன் பக்கத்தில் வந்ததுமே ஹீரோயின் என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறா. அவன் ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்து என்ட்ரானதுமே அங்கே அவனை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அந்த ஜீமே அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு, பார்த்தியா என்னோட அங்கிள் வந்துட்டாருன்னு சொன்னதும் எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு இவ இல்லைன்னு சொன்னா, ஸோ நான் கொடுக்குறேன் என்னை கிஸ் பண்ணுன்னு சொன்னால் அவன் வந்துட்டு கொடுக்க மாட்டா, அதனால தான் நான் பனிஷ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அங்கே திரும்ப திரும்ப போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கான். என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நீ வந்துட்டு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து விட்டான். அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின் அவன் வந்து வேகமாக பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்குது உனக்கு சரியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ இப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக வராத, நான் அவனோட ஃபியான்சேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு என்னை கிஸ் பண்ணு, நான் அந்த காசு எல்லாத்தையுமே மன்னிச்சிடுறேன்னு சொன்னதும் நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ நான் பதிலுக்கு கிஸ் பண்ணலாமே அப்படின்றத செட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் கோவம் ஆயிட்டு, நீ மறந்து போயிட்டு பேசாத, நான் வேற ஒருத்தனோட வந்து ஒய்ஃபாக போகிறவன்னு சொன்னதும் நான் உன்னை எப்போ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நேற்று கூட நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டேன், மறந்து போயிட்டியா, ஆல்ரெடி நம்மளுக்கு பிரேக்கப் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதும் நீ அதை பற்றிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, நான் வந்துட்டு எப்பயுமே உன்னை மறக்கவும் இல்லை, நான் வந்துட்டு விட போகிறதும் கிடையாது, நீ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நீ இப்போ என்னை கிஸ் பண்ணேன்னா எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுவேன்னு சொன்னதும் நீ மரியாதை என்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காத, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஆப்பாங்க அவன் நீ இப்படிலாம் பேசுகிறேன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். இதுக்கப்புறமே நான் வந்துட்டு உன்னை
உன்னை எக்காரணத்தை கொண்டு விடமாட்டேன்னு சொன்னதும், நீ இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் அசிங்கம் இல்லையான்னு சொன்னதும், இதில் என்னப்பா அசிங்கம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு இப்படியே வந்து 2 பேத்துக்குள்ளேயுமே வாக்குவாதம் மாற்றி மாற்றி அங்கே போயிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் நீ அவன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது. நீ வந்து அவன ஃபர்ஸ்ட்டு பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எக்காரணத்த கொண்டு அவன நான் விட மாட்டேன்னு அவ சொல்றா. நீ வந்துட்டு என்ட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து போனதுமே, அவன் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின விட மாட்றான். நீ இப்படி என்ட்ட இருந்து விலகி போயிட்டீன்னா, நான் வந்துட்டு உன்ன வந்து விட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டிருக்கு. நீ இப்பயுமே வந்துட்டு மாறவே இல்ல. கோவப்படும்போது அவ்வளோ கியூட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல வேற வந்துட்டு, "என்னப்பா உன் ஹார்ட் பீட் வந்து இவ்ளோ தூரத்துக்கு ரைஸ் ஆயிட்டிருக்கு. இன்னுமே என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கியா நீ?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கேட்கும்போது, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு" சொல்லிட்டுருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்க கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "எப்பப்பா நீ திரும்ப ரிட்டர்ன் சைனாக்கு வந்த?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன்னோட நெஃப்யூவும், உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் தான் வந்து இப்ப டேட் பண்ணிட்டுருக்காங்க. தவறுதலா போய் அவங்கள எதுவும் மாட்டி பார்த்துறாதப்பா. ரொம்ப வந்துட்டு பிரச்சனை ஆயிரும்" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயின், "நான் வந்துட்டு இப்ப கிளம்புறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க தம்ஸ் அப் பண்ணிட்டு அங்கேருந்து போறா. அத பார்த்துட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிருது. அங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு, "இப்ப கார்ல ஏறுன்னு" சொன்னதும், "நான் கார்ல ஏற மாட்டேன். நீ மரியாதையா கிளம்புன்னு" சொன்னதும், "சரி ஓகே. நான் இப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர்றேன். யாருக்காச்சும் வந்துட்டு தெரியும்ல. 2 பேத்துக்குள்ள பாவம் லவ் பண்றவங்க ஏதோ ப்ராப்ளம்" அப்படின்றத செட்டு அவன் பேசும்போது, நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்க காருக்குள்ள ஏறிக்கிறா. பட் அவன் வந்து பேசிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு பதிலுமே பேசாம, ஆன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து பேசிட்டே வந்துட்டுருக்கா. "நீ வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு நான் கேட்குற கொஸ்டினுக்கு இப்படியே பதில் பேசிட்டே இருப்ப? ஒருவேளை உனக்கு வந்துட்டு வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நம்ம வந்துட்டு வேற ஏதாச்சும் பண்ணலாமா? நீ இப்ப சவுண்ட் குடுக்குற மாரி" அப்படின்றத சொன்னதும், "உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? அப்படி என்ட்ட பேசிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "இதுல என்ன அசிங்கம் கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசுறதுக்கு?" அப்படின்ட்டு சொல்லும்போது, "இப்ப என்ன ஐடியா பண்ணி பேசுற? என் வீட்டுக்கு வந்துட்ட, உடனே நான் உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டுருவேன்னு நினைக்கிறியான்னு?" சொன்னதுமே, "இது நல்ல ஐடியாவா இருக்கே! இப்பயாச்சும் உன் புத்தி நல்லா வேலை செய்யுதேன்னு" சொன்னதும், "மரியாதையா இருந்துக்கோன்னு" சொல்லிட்டு அவ கோவமாயிட்டு அங்கருந்து போறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு, "நைட் வந்துட்டு நீ வந்திருக்கன்றதுக்காக ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீயுமே வந்து கலந்துக்கிறணும். ரொம்ப நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு, "சரி ஓகே நானுமே வந்துட்டு வர்றேன்" அப்படின்றத அவன் சொல்றான். அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வரதுக்கு அவன் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட டெக்ஸ்ட்டாவே அங்க பண்ணிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு எதுக்குமே வந்துட்டு ஆன்ஸரே பண்ண மாட்றா. இவன் தொல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க படுத்ததுமே, பார்த்தா கனவுலயுமே அவன் வந்துட்டு அங்க பக்கத்துல க்ளோஸ் ஆவர ட்ரை பண்ணதும், இவ அரண்டு போய் எந்திரிக்கிறா. பார்த்தா மார்னிங் ஆயிருது. அவங்க ஃப்ரெண்ட் அத பார்த்து அங்க பயந்து போயிட்டு, "என்னாச்சு உனக்கு?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "என்னாச்சா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்கா. "சரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்காம்ப்பா, நம்ம போலாமா?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, பார்ட்டில போய் என்னப்பா பண்றதுன்னு சொன்னதும், ஒவ்வொரு பெர்சனுமே ஒவ்வொரு மாரி தான் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு இப்படியே வந்துட்டு அதுக்காக இருக்கலாமா? அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கு. பிறகு அங்க வந்துட்டு அவ கம்பெனிக்கு போனதுமே, இப்ப வந்துட்டு அவளுமே இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காளான்னு சொல்லிட்டு அந்த சிசிய பத்தி கேட்டதும், ஆமான்னு சொன்னதும், "நீ வந்துட்டு அவள எடுத்து விட்டுரு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு" சொன்னதும், அவ வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னதுமே, "இல்ல நீ இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் நான்னு" சொல்றா. அதே மாரி அவள அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்குனதுமே, அவ வந்துட்டு அங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. "யார் கேட்டு பண்ணிட்டுருக்கீங்க? இந்த கம்பெனியே ஜியால தான் நடந்துட்டுருக்கு. நான் சொன்னேனே என்ன நடக்கும்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அங்க ஓவரா பேசினதுமே, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "நீ யாரோட கையினால வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மேல வந்திருக்கன்னு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பேசிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு, இப்படியே வந்துட்டு பிரச்சனையானதும், அவ ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோயின பத்தி பேசினதும், கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. அங்க ரொம்ப வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. அப்பங்க நம்ம ஹீரோ வரத பார்த்துட்டு அங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. அப்ப அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே, "இவ வந்துட்டு பெரிய பணக்காரவங்களே பார்த்து கைக்குள்ள வச்சுக்கிறா. இவ எப்பதான் நம்ம கம்பெனிய விட்டு போவாளோ என்னமோன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின பத்தி அங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு உள்ள கூட்டிட்டு வந்ததுமே, அவன் "என்னாச்சு? என்ன வந்து பிரச்சனைன்னு" சொன்னதும், "நான் வந்துட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு" சொல்றப்ப, அங்க கைய புடிச்சுட்டு, "உன் கையில எதுவும் பெயின் ஆயிட்டுருக்கா? நீ அவள அடிச்சேன்னு" சொல்றப்ப, "நீ இப்படிலாம் வந்து டச் பண்ணிட்டு வந்துட்டு பேசாத. எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்து தப்பா தோணுதுன்னு" சொன்னதும், "என்ன தப்பா தோணுது? நான் வந்துட்டு நீ சொல்லியிருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேனேன்னு" சொன்னதும், "என்ன பண்ணிட்டுருக்க நீ? இது ஆஃபீஸ். யாராச்சும் பார்த்தா உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் மனம் தான் போகும். விலகி போன்னு" சொன்னதும், "எனக்கு அத பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லையேப்பா. நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிருக்கேன்" அப்படின்றத அவன் சொல்றான். அவன் இந்த ஷூட்க்கு வந்து கரெக்ட்டான பெர்சன் இல்ல. அதனால தான் நான் வந்துட்டு அவள எடுக்கலன்னு சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவன், "நீ முந்தி மாரி கிடையாது. ரொம்பவே மாறி போய் பேசிட்டு இருக்க. முந்தி இருந்தவ என்ன சொல்லுவா தெரியுமா? அவ மூஞ்ச பார்த்தா எனக்கு புடிக்கல. அவள சுத்தமா வந்துட்டு எனக்கு பார்த்தாலே வந்துட்டு ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் அவள தூக்கி நான் வெளிய போட்டேன். அவள பார்த்தாலே எனக்கு அடிக்கணும் போல தோணுதுன்னு பேசிட்டு இருப்ப. நீ எதுக்காக இப்படி மாறி போனன்னு" சொல்லிட்டு
இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்கிறா. நீ எதனாலும் பார்த்து பேசு, நான் வந்துட்டு உன்னை எப்பயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போனதுமே. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னப்பா பாஸ் ரொம்ப திட்டினாரான்னு சொன்னதும் அவ்வளோ இல்லைப்பா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு ஷூட் எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்துட்டு இப்போ பேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வழா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இதான்ப்பா நம்ம பாஸோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோவோட ஃபியான்சைன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ ஆடிஷன் தான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதுமே இப்போ வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, நீங்கள் ஆடிஷன் கொடுக்கணும்னா நாளைக்கு தான் வரணும்னு சொன்னதும் என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் உங்கள் ரேஞ்சை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ரூல்ஸ் என்னமோ அதுபடி தான் நடப்பேன், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஆடிஷன் கொடுக்கணும்னா வீட்டில் போய் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அங்கே கிளம்பி போனால் நம்ம ஹீரோ அங்கே வாழறான். அப்போ அங்கே அந்த மியா பேச போனதுமே நீ அங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பின்னாடியே போயிட்டு அவனுமே எங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான். அப்போ அங்கே அந்த ஜீதான் கால் பண்ணிட்டு தாத்தாவை நீ மீட் பண்ணுறதுக்காக வரணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன் பேச்சை ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்குமே வந்துட்டு உங்கள் அப்பாவோட கடன் அடைக்கிறதுக்கு காசு தேவைப்படுது, எனக்குமே வந்துட்டு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டேக்கான். நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேமா பிடிச்சி அவளை வந்துட்டு காரில் வந்துட்டு வம்பு பண்ணி உட்கார சொல்லிட்டேக்கான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, என்னை டார்ச்சர் பண்ணுற, நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு நம்ம கோவப்படுறா, நீ இப்போ உட்காந்தேன்னா நல்லது இல்லை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லும்போது அங்கே ஜீ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே வந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பேசிகிட்டே இருந்தாலுமே ஹீரோயினுக்கு அங்கே இரிட்டேட் தான் ஆயிட்டுருக்கு. அப்போ அவன் நீ எப்போ வந்து அவனை வந்து பிரேக்கப் பண்ண போகிறான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சாமே, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்னு கேட்கும்போது என்னப்பா அந்த மியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கே, அவளெல்லாம் போய் யார் மேரேஜ் பண்ணுவாங்க, அவளாக சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறான். அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஜீயுமே பின்னாடியே டென்ஷன் ஆகிட்டு வர்றான். அப்போ அவங்க தாத்தா கோவப்பட்டு திட்டாரு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை உங்கள் அங்கிள் கூட்டிகிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாரும் ஹாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ எப்போ மேரேஜ் பண்ண போகிற மியாவுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கேட்கும்போது எனக்கு ஜியா மாதிரி பொண்ணு கிடைச்சா ஓகே, எனக்கு அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நாசியில் ஏறிடுது. பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜீக்கு அங்கே ரொம்ப கோவமானதுமே அப்போ அவங்க பாட்டி அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, பொண்ணு ரொம்பவே நல்லவ, நீ வந்து பார்த்து பத்திரமா வச்சுக்கிறணும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போகும்போது ஜீ வந்து அங்கே பேசுகிறதுக்காக போனதுமே இப்போ காசை கொடுன்னு சொன்னதுமே எப்போ பார்த்தாலும் காசு காசுனே பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்கிட்ட எதுவுமே நல்லபடியாக பேச மாட்டேயா அப்படின்ற சொன்னதும் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னு உனக்கு நல்லாவே தெரியும், இதை வந்துட்டு பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லும்போது இந்த ஃபேக்கானதை நான் ரியலாக மாற்றணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் இந்த வேலையெல்லாம் போய் உன்னோட அந்த சீட்டை வச்சுக்கோ, ஏன்னா அவள் தான் உன் பின்னாடி காசுக்காக இந்த மாதிரி அசிங்கம்லாம் பண்ணிட்டுருப்பா, நான் அப்படி கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அவள் போயிடுறா. உள்ளே போனாங்க நம்ம ஹீரோ வந்துடுறா, நீ என்ன பண்ணிட்டுருக்க, வெளியே போய் என் மானமே போயிடும் ஆளுங்க பார்த்தாங்கன்னான்னு சொன்னால் நான் வந்துட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வம்பு பண்ணிட்டுருக்கா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே வந்துட்டு விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே பாட்டி வந்து கதவை நாக் பண்ணதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ப்ளீஸ் போப்பா எனக்கு ரொம்ப அவமரியாதை ஆயிரும்னு சொன்னதும் அவன் அங்கே வாஷ்ரூமில் போயிடுறான். பாட்டி அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பெட்டில் உட்காந்துட்டு அவங்க பாட்டு ஹாப்பிட்டு பேச ஆரம்பிச்சதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா, நான் வந்து ஜீ கூட சேர்ந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், மேரேஜை பற்றி பேசலாம் அப்படின்ற செட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா அங்கே பாத்ரூம்லேருந்து சவுண்டு கேட்டதுமே யார் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கதவை போய் ஓப்பன் பண்ண போனால் ஹீரோயின் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் வந்துட்டு இப்போ குளிச்சுட்டு ஹேர் ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்தேன்ல ஏதாச்சும் வந்துட்டு விழுந்திருக்கும், அதனால தான் உங்களுக்கு கதையுமே நான் வந்துட்டு திறக்க வந்து லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்படியும் வந்து பேச்சை மூடி மறைச்சிடுறா. மேரேஜை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, ஜீ வந்துட்டு அதுக்கு வந்து ரெடியாக இல்லைன்னு சொன்னதும் அவனால தாம்மா எப்போ பார்த்தாலுமே பிரச்சனை, நான் கண்டிப்பாக வந்துட்டு பேசுகிறேன் அப்படின்ற செட் அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் ஒன்றால் நான் வந்து மாட்டியிருப்பேன், நீ எதுக்காக அப்படி வந்து என்னை அசிங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் எங்கள் ஐடியா எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டான். இப்போ நீ கன்னத்தில் கிஸ் கொடுத்தேன்னா கொடுத்துருவேன், இல்லைனா வந்துட்டு கத்தி வெளியே அசிங்கமாயிரும்னு சொன்னதும் ஹீரோயினுமே கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே பக்கத்தில் இழுத்துட்டு இன்னுமே என் மேலே உனக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, ஏன் நீ வந்துட்டு என்னை விட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் உன்ட்டே எதுவும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, இந்த செக்கப்படி அப்படின்ற சொல்லிட்டு அவள் கொடுத்துச்சேக்கா. அடுத்தவங்க கொடுத்த செக்கெல்லாம் நான் ஏற்றுக்குவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த செக்கை அவன் வந்துட்டு கிழிச்சு எறிஞ்சதுமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, உனக்கு தேவை காசு தானே, நான் வந்து கொடுத்துட்டேன்னா என்னை விட வேண்டியதானேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ காசு தான் வேணும்னா நான் உன் பின்னாடி ஏன் சுற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்து அங்கே வந்துட்டு நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணி விட்டுட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை பாட்டி இன்னைக்கு ஷூட் இருக்குது, நான் வேகமாக போகணும், ஒர்க்லாம் பண்ணணும்னு சொன்னதும் எவ்வளோ வந்துட்டு நீ மும்பரமாக வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த ஒரு லூசு பையன் வந்துட்டு இன்னமே எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு ஜியை போட்டு திட்டாங்க. கூட்டிகிட்டு போய் நீ ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு வேணான்னு அவள் சொல்ல வர்றா, பட் எனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நானுமே அங்கே தானே போகிறேன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும் போது அங்கே பழைய விஷயங்கள்லாம் பற்றி அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. டைம் அவள் ஸ்விம்மிங் வந்து தெரியாமல் அங்கே மூழ்கி இருந்திருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாற்றி அங்கே வந்துட்டு அவளுக்கு ஸ்விம்மிங்குமே வந்து கற்றுக் கொடுத்துருக்கான். ரெண்டு பேருமே அதனால தான் ரொம்பவே அங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டு லவ் பண்ணவுமே ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு உன்கிட்ட பேச்சே நான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு என்னப்பா இன்னைக்காச்சும் பார்ட்டிக்கு வரையா இல்லையா, உன்னோட எக்ஸ்கல் ஃப்ரெண்டா அதான் வந்து ஜியாவுமே வரப்போகிறா அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோ கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு வந்து விடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவளோட ஃப்ரெண்டுமே தான், அவனோட நேம் வந்து லீ. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கி பார்ட்டியில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அது ஒரு பூல் பார்ட்டி, அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏன்ப்பா இதிலெல்லாம் போய் கலந்துக்கணும், நம்ம பேசாமல் உள்ளவே இருக்கலாமே அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு வந்துட்டு நீ வந்து என்ஜாய் பண்ணாமல் இருப்பியா, ட்ரெஸ் வந்து அழகாக பண்ணிட்டு போனால் பசங்க எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவள் போய் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு என்ன பேபி என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, திரும்ப நீ ஆரம்பிக்காத, பழச எல்லாத்தையுமே மறந்துடு, நீ என்னோட அங்கிள் தானே, நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இப்படி நடந்துட்டுருக்கையே, நெஃப்யூவோட ஃபியான்ஸே வந்துட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லி தெரிஞ்சா உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொன்னதும் எனக்கு எந்த அசிங்கமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினுக்கு கோட்டெல்லாமே போற்றி விட்டுட்டு அவட்ட அங்கே வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்கான். என்ன சொன்னாலுமே உனக்கு வந்துட்டு புத்தியே வராதா அப்படின்ற செட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்மளுக்குள்ள ஆல்ரெடி எல்லாமே முறிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அதை பற்றியே பேசி ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்னை விட்டு விலகி போறியோ அவ்வளோ தூரத்துக்கு உன் பக்கத்தில் நான் நெருங்கி வருவேன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்குமே ஆனால் ரொம்ப அங்கே சந்தோஷமாக தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவள் லீட்டை போய் அங்கே வந்து ரொம்ப ஹாப்பிட்டு பேசும்போது யாரோட கோட்டுப்பா இதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எல்லாம் என் ஃப்ரெண்டோட இதுதான் சொன்னதும் என்னோட ஃப்ரெண்டுமே இந்த பிராண்ட் தான்ப்பா யூஸ் பண்ணுவான், அவன் வந்து ஜெர்மன்லேருந்து ஆர்டர் பண்ணி இதை வர வச்சு அவன் தச்சு போடுவான் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின்மே எதுவுமே தெரியாமல் ஆமாம்மான்னு சொல்கிறா. இப்போ வந்துட்டு அவன் வந்து பெரிய சாம்பியனாக இருந்தான் தெரியுமா ஸ்விம்மிங்கில், நம்ம காலேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸான பர்சன் சொன்னால் ஹீரோ பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடுறா. அப்போங்க அந்த மியா வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட திரும்ப அந்த அடிஷனை பற்றி பேசினதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு பர்சனலாக பேசுகிறான் தான் பேசு, இப்படி வந்துட்டு ஆஃபீஸ் விஷயத்த நான் இங்கே பேச விரும்பலன்னு சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டாங்க. லீ வந்துட்டு நீ வா என் கூட, நீ வந்துட்டு அவளை நான் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன், நீ வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவளாவே தன்னை செல்ஃபி எடுத்து வேணுனே அவனை வந்துட்டு இரிட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு ஸ்லிப்பாகி அவள் வந்து தெரியாமல் அங்கே வந்துட்டு விழுந்ததுமே கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ளேருந்து அவளை எப்படியோ காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு ஷோல்டரில் காயமாக இருக்குது. அப்போ தான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு பிரேக்கப் சொல்லும்போது என்னை வந்துட்டு எதுக்காக நீ விட்டுட்டு போகிற, ரீசன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் ஹக் பண்ணிட்டு அழுகும்போது ரீசன்லாம் உனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போர்ஸாக அவனை பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சுருந்துருக்கான். ஸோ அந்த காயம் தான் இது. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வெளியே உட்காந்துட்டு இருந்தா. லீ வந்துட்டு என்னாச்சு ரெண்டு பேத்துக்கும் அப்படின்ற செட் அங்கே கேட்டதும் நான் உள்ளே விழுந்துட்டேன்ப்பா, இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்ற சொன்னதும் அங்கே சரி ஓகே நீ வந்துட்டு ஹேரை ட்ரை பண்ணிட்டு வான்னு சொன்னால் அந்த மியாக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வைத்தறிச்சலாயிட்டு நீ உன்னோட குடும்பத்தில் வந்து நல்லா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ அடுத்தவங்க குடும்பத்தில் வந்து தலையிடாதன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் சொல்லு, நீ உண்மையிலே அவரோட ஃபேன்ஸியா இல்லை நீயா போய் சொல்லிட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்டால் அவளுக்கு எந்த ஒரு பதிலுமே அங்கே சொல்ல முடியாமல் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்து பார்ட்டியில் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சிசி அந்த மியா ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே பேசுகிறத பார்த்துட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துருக்குங்க பார்த்தீங்களா அப்படின்ற சைட்டு அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. பிரஸி வந்து எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்க, பட் நீ என்னை வந்து இன்வைட்டே பண்ணலை, ஒருவேளை நீ அவகிட்ட என்னை வந்து இன்வைட் பண்ண சொல்லியிருக்க, அவள் வந்துட்டு மறந்து போயிட்டாலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டா. அவன் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே பண்ண மாட்டான். அங்கே ஜீக்கா ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு நான் வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்னோட
பர்த்டேக்காக தான் நான் வந்துட்டு நான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஃபேவரட் பர்சன் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன உன்னை எது வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னு சொன்னான். அவன் அங்கேருந்து வர போகிறான் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு சேர் பண்ண. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அந்த ஜீ வந்து நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதோ அசிங்கத்தை பற்றி நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கியா, அந்த சிசி கூட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றுற நீ இப்போ என்ன வந்து புதுசு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பின்னாடியே ஓடி வந்துட்டு ஹாப்பிட்டு அவனை போய் ஹக் பண்ணதுமே கோவப்பட்டு அவன் பிடிச்சவங்க தள்ளி விட்டான். அதை பார்த்துட்டு உடனே அவள் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்போ 2 பேருமே க்ளோஸ் ஆகிட்டீங்களா, அதை தான் என்னை வந்து வேணான்னு விரட்டிச்சிருக்கீங்களா, பரவாயில்ல நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கேன், அந்த குழந்தை என்ன அப்பா இல்லாமல் வளரணுமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ நீ இப்போ வாய முடிட்டு பேசாமல் இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், எங்கள் குடும்பமான உன்னால் போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினை நான் கூட்டிகிட்டு போய் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது நானே போய்க்கிறேன்னு சொன்னதுமே நீ ட்ரிங்க்ஸ் அதிகமாக பண்ணியிருக்க வான்னு சொன்னதும் நான் ட்ரிங்க்ஸே பண்ணலைன்னு சொன்னதும் நீ என்ன போய் சொன்னாலும் சரி உன்னை விட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட பின்னாடியாவே போனதுமே நான் இப்போ குளிக்க போகிறேன், அங்கேயுமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா, போய் வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே லீதா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணதுமே இவன் ஃபோன் அட்டன் பண்ணதும் என்ன நீ பண்ணிகிட்ருக்க, உன்னோட வீட்டிலே அவள் இருக்கா, ஸ்ட்ரேஞ்சரோட வீட்டில் வந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னதும் யார் வந்து ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். பட் இவங்க 2 பேர் லவ்வர்ஸ்ன்றதே தெரியாது போல். நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுமே இப்படி லீதா வந்து கால் பண்ணான்னு சொன்னதும் என்னப்பா உனக்கு வந்து ரொம்ப ஜெலஸாச்சான்னு சொல்லிட்டு கேட்க போது ஆமாம் ரொம்பவே நான் அவன் சொல்லிட்டு இருக்கான், அவள் காலில் வந்து செப்பல் இல்லாமல் இருக்கவுமே செப்பல்லாம் அவங்க போட்டு விட்டுட்டு நீ இப்பயாச்சும் என்கிட்ட சொல்கிறியா, நீ வந்துட்டு எந்த ரீசனால என்கிட்ட வந்து நீ பிரேக்கப் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே அங்கே வந்து பேச மாட்டா. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஏன்னா அந்த சிசி வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்கான்றப்ப நீ எப்படி போய் மேரேஜ் பண்ணுவ, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே இந்த ஜீ வந்து ஆஃபீஸில் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான் உள்ளே விட சொல்லி. பட் அங்கே வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே கார்லேருந்து இறங்குனதுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் அவட்ட ஏதோ சொல்லி என்கிட்ட பிரிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கான். அங்கே ஆஃபீஸில் வந்து பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே அங்கே வந்துட்டு போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹீரோயினருமே ரொம்ப வந்துட்டு ஈஸியாக அங்கே சார்ட் அவுட் பண்ணிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அவள் நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ண போகிறா. பார்த்தா அவங்க ரிங்கை கையில் வச்சுருக்கதை பார்த்துட்டு இந்த ரிங்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் பிடுங்க போகிறப்ப அவன் கொடுக்க மாட்டான். என்ன விஷயம்னா பிரேக்கப் பண்ணுறப்ப இந்த ரிங்கை ஹீரோயின் கொடுத்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நீ ரீசன் எனக்கு சொல்லுன்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு ரீசன் சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது, உன் கூட எந்த ஒரு பேச்சுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்ததுமே கோவத்தில் அவன் ரிங்கை தூக்கி அங்கே கீழே எரிஞ்சிருக்கான். அதான் அதுக்கப்புறம் இவ தேடி எடுக்க ட்ரை பண்ணாலுமே கிடைக்காம போயிருக்கு. இவனுமே வந்து தேடி பார்த்துருக்கான், அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கான். இப்போ எப்படி இந்த ரிங் இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் போட்டுட்டு வேகமாக பிடிச்சி அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்பவே ஹாப்பிட்டு பேசினதுமே நீ இப்படி வந்துட்டு கம்ஃபர்டபுள் இல்லாமல் என்னை பண்ணாத அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே, நீ இப்போ வந்துட்டு கோச்சிட்டு போனேன்னா எனக்கு ப்ராஜெக்டை பற்றி யார் சொல்லுவாங்க, நாளைக்கு மீட்டிங் எப்படி அட்டன் பண்ண முடியும், நீ வந்துட்டு இதெல்லாமே பண்ணுறது உன்னோட கடமை தானேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு அவங்க வெளியே போயிட்டுருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அப்போ அங்கே வந்து ஒரு லேடி வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே பேசும்போது ஐ திங்க் வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளங்க வந்து மட்டன் தட்டி பேசும்போது அந்த மியா வந்துடுறா. பட் உன்னை விட நான் வந்துட்டு பெரிய ஸ்டாண்ட் இருக்கவ தானே, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, அவருக்கு எனக்குமே கூடிய சீக்கிரம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது மேரேஜ்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியா, நீ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா, ஆனால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது யாருப்பா, நீயாவே உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவன் என்னோட மேன் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருதுக்கு என்னோட மேன் என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு இதை பற்றி கேட்டதுமே யார் சொன்னது அப்படிலாம் ஒன்றும் நான் சொல்லலைன்னு சொன்னதும் நீ சொன்னாலும் சொல்லலாட்டி அதான் உண்மைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா நல்லா தண்ணியை போட்டுட்டு அவள் பாட்டு நடக்க முடியாமல் அங்கே வந்துட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. வா சொன்னாலும் நான் இன்னும் ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதுமே
சொன்னதுமே வம்பு பண்ணி அவன் அங்கே தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் நிலைமையை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வேகமா எந்திரிச்சு போனதுமே நானுமே முழிச்சு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே விடவே மாட்டான். நீ வந்துட்டு பேசாம பாடு, நான் கொஞ்ச நேரம் உன் கூட இப்படியே இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின்ட்ட அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு சரி ஓகே இப்பயாச்சும் எனக்கு ரீசன் சொல்லு, அப்போ எதுக்காக வந்துட்டு என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாயிடுறா. எனக்கு தெரியும் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை நினச்சி தான் நீ என்னை விட்டுட்டு போயிருக்க, நீ ஏன் வந்து அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் உன்னை மேரேஜ் பண்ணும்போது எனக்கு ஈக்குவலாக தான் நீ இருப்ப, எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் நான் திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் என்னது நீ கொடுத்துருக்கியா, நான் கொடுத்துருக்கேன், திரும்ப என்ன ஏதாச்சும் ஏமாத்துற வேலை பண்ணேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நான் அப்போ எப்பயுமே பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் காரில் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும்போது ஐயோ நான் வந்துட்டு மெடிசன் எடுக்க மறந்துட்டேனே, பெத் கண்ட்ரோல் எடுத்திருந்தா தானே நல்லதுன்னு சொன்னதும் நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, உன்னோட பாடியை வந்துட்டு அதை ஹார்ம் பண்ணிடும், நான் இப்போ பேபி வந்துட்டு பிறந்தாலுமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ஃபுல் ரெடியாக தான் இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே அந்த ஜீதா வந்து தண்ணி போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கோமே ஹீரோயின் என்னாச்சுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட, நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன புதுசாக லவ் அதுன்னு பேசிகிட்டு இருக்க, அதான் உன் சிசி இருக்கால இப்போ கன்சீவாக இருக்கால போய் அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறா. ஆரம்பத்தில் வந்து நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன டீல் போட்டிருந்தோம், நான் வந்துட்டு உனக்கே ஹெல்ப் பண்ணுவேன் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக 2 பேருக்குலாம் அதே மாதிரி தான் டீல் போயிட்டு இருந்துச்சு, புதுசாக என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே புரியுது நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்க வசதானே ஏன்ட்டு இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட வந்து போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து அப்போ அங்கே அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க 2 பேத்தையுமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னப்பா 2 பேத்துக்குமே திரும்ப பேச்ச பயிற்சான்னு சொல்லிட்ட மாதிரி அவனோட ரியாக்ஷன் இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட்டே அவங்க 2 பேருமே சேர்ந்து வெளியே வந்துட்டு ஒரு டின்னருக்காக போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தா அந்த சிசி கூட சேர்ந்து அந்த ஜி அங்கே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்துட்டு கோவமாயிருது, நேற்று வந்து என்ன பேச்சு பேசினா இன்றைக்கி பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த சிசி வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அங்கே இலக்காரமாக பார்த்தே இல்லை அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதுமே கோவப்பட்டு உன் தகுதியை மறந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அந்த ஜீக்கிறவங்க கோவமாயிட்டு ஹீரோயினை கோவப்பட்டு அடிக்க வந்ததுமே அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகி போயிட்டுங்க கன் எடுத்து தலையில் வச்சுட்டு ஒரு ரடி உன் மேலே பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ இப்போ வந்து டெட் பாடி ஆயிருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினே பயந்து போயிடுறா. அப்பாவே இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக நீ வந்து கன் எடுத்துட்டு இருக்கன்னு சொன்னதும் போட்டு அடிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் நீ வந்த பக்கத்தில் கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்துக்காக வந்துட்டு நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் போய் பண்ணிட்டு இருக்க கன்னெல்லாம் எடுக்கலாமான்னு சொன்னதுமே இப்போ நான் என்ன ஷூட் அவனை பண்ணிட்டேன், பொண்ணுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பையனுக்கு என்ன நடுவில் வேலை அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் அவன் நினச்சி கூட பார்க்கக்கூடாது உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு, இது அவனுக்கு ஒரு வார்னிங் தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோட்ட கால் பண்ணிட்டு நான் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயத்த சொன்னதுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். பட் இந்த பேபியை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நீ வந்து ரிலேஷன்ஷிப்பில் வரதுக்குமே ரெடியாக இல்லை, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குமே ரெடியாக இல்லை அப்படின்றத சொன்னதும் இந்த மாதிரி டயத்தில் நீ இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பட் அவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணதுமே அவன் ஸ்பீக்கரில் போட்டு விடுறான். அப்போ அவங்க 2 டேஸாக வந்துட்டு ஹோட்டலில் என் பையன் கூட சேர்ந்து உன்னை பார்த்தா தான் என் அசிஸ்டன்ட் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டுருக்காரு, நீ வந்துட்டு பழசர எல்லாத்தையுமே மறந்து போயிடக்கூடாது, உங்கள் அப்பாவோட கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஸோ இதெல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோ, அதுக்கு மேலே உங்கள் ஸ்டாண்டு வேறு எங்கள் ஸ்டாண்டு வேறு, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் வந்து மருமகளாக வரணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டுற மாதிரி வேறு பேசினதுமே நம்ம ஹீரோ ஃபைனலாக எனக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிடுச்சு அவள் ஏன் என்னை விட்டான்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு நீ எதுக்காக அவளோட ஃபோன் எடுத்தேன்னு சொன்னதும் எங்கள் அம்மா வந்துட்டு இவ்வளோ பெரிய வில்லியாக இருப்பாங்க நான் நினச்சே பார்க்கலையே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு அங்கே சுத்தமாக பிடிக்கல. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு அம்மா பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பான்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் கோவமாயிட்டு எப்படி நீ கேவலமாக இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொன்னதும் அப்போ அவங்க நம்மளோட ஸ்டாண்ட் வேறு அவளோட ஸ்டாண்ட் வேறு அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன பெரிய ஸ்டாண்டை நீ பார்த்துட்ட, நம்ம இந்த இடத்துல வந்து பிறந்தே இருந்துட்டுருக்கோமா, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்தோம், நம்ம பையன் பிறந்ததுமே பணக்கார வீட்டில் பிறந்துட்டான், அதில் அந்த பொண்ணோட
பொண்ணோட தப்பு என்ன இருக்கு? அந்த பொண்ணுமே நம்மள மாரி கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கா. நாளைக்கு அவளுமே நம்மள மாரியே ஒரு பெரிய பணக்காரியா கூட மாறலாம்ல அப்படின்றத சொல்றாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்க ரொம்ப அசிங்கமா போயிருது. "நீ வந்துட்டு இப்படி ஸ்டாண்ட பத்திலாம் பேசிட்டு இருக்காத. பொண்ண பார்த்தா ரொம்ப நல்லவளா இருக்கா. அவள பார்த்தா என்ன கெட்டவ மாரியா தெரியுது" அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்களுக்குமே தன்னோட தப்பு எல்லாமே புரிஞ்சுட்டு, அவங்க கிட்ட அங்க சாரி கேட்டுட்டு 2 பேத்தையுமே கைய புடிச்சு அங்க வந்து சேர்த்து வச்சுடுறாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியா ஆயிருது. நம்ம ஹீரோ, ஹீரோயினுமே உள்ள போயிட்டு ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரிங்க குடுத்து, "நான் உன்ன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே, ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்துட்டு உடனே ஓகே சொல்லிடுறா. 2 பேருமே சந்தோஷமாயிட்டு அங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.